ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். டுடே நைட் என்ன டின்னர்னு பார்க்கலாங்க. அடை தோசை தான் சுடலான்ட்டு இருக்கேன். ஸோ மாவு அரைச்சிருக்கேன். இது வந்து வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கருவேப்பிலை இல்லைங்க, அது முருங்கைக்கீரை. அதை போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவு வந்து அரிசியும் ரேஷன் அரிசியும் துவரம்பருப்பையும் ஊற வச்சு அரைச்சதுங்க. இது நல்லா வந்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சைடிஷ் ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயத்தை வந்து இதில் வந்து வதக்கின சட்னி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரிஞ்சிட்டு எண்ணெயிலே வதக்கணுங்க. இதுக்கு வந்து தக்காளி வணக்கின தக்காளி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தக்காளி வறுவல் அந்த மாதிரியும் பண்ணலாங்க. அதுவும் செம்ம சைடிஷ் தான். ஸோ இது போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாவு சுட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே அடை மாதிரி தட்டிட்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஞ்சு போயிடும், கரெக்டான ஷேப்லேயே வராது. பார்த்திங்களா, இப்போ 2 பக்கமும் வேக போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கூட. ஏன்னா முருங்கைக்கீரை போட்டிருக்கோம், தேங்காய், வெங்காயம், பருப்பு எல்லாமே கலந்துருக்கனால இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் சட்னிலாம் நல்லா வணக்கியாச்சுங்கன்னா இதில் வந்து உப்பும் மிளகாத்தூளும், மிளகா இருந்துச்சுன்னா வரமிளகா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாங்க. அது முன்னாடியே சேர்த்துருக்கணும். நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் சட்னி அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். ரொம்ப இதுவும் டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கனால சில பேர் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ நைட் டின்னர் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.